பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு, தேவனே நீங்கள் எங்களோடு பேசணும் அப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை தானே உலகத்தில் எல்லா உயிர்களையும் இங்கே வாழும்படி அனுக்கிரகம் செய்கிறது. இந்த வார்த்தையினாலே இந்த காலை வேளையில் நீங்களும் அங்கே பிழைக்கப் போகிறீர்கள். அருமையான ஒரு நல்ல ஜீவனுள்ள வசனத்தை நாங்கள் தியானம் பண்ணுவோமா? சங்கீதம் 66வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்கிறது: என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறதான ஒரு காரியம், ஆண்டவனுடைய ஜெபத்தை அங்கே அவர் தள்ளாமலும் அந்த அவருடைய இரக்கங்களை, அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லி அவர் கடவுளை மகிமைப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உண்ட வாழ்க்கையில் தேவன் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள், எத்தனை மகா மேன்மையான அற்புதத்தை உடைய வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கிறார். எப்பாவது மனம் திறந்து, தேவனே என்ற ஜீவ காலமெல்லாம் நான் உமக்காக உம்முடைய சமூகத்தில் மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் தாங்கன்னு கேட்டதுண்டா? இன்றைக்கு அன்பு பிள்ளையே, உடைய சமூகத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரோடு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் உண்டாக்கத்தக்கதாய், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய், ஒரு புதிய விடுதலையை கொண்டு வரத்தக்கதாய் இந்த அற்புதமான வசனம் உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை உண்டாக்கட்டுக்கும். பாருங்க, ராகேல் ஒரு தடவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுடைய வாழ்வு முழுவதும் ஒரு இருண்டது போல, ஜெபங்கள் கேட்கப்படாதது போல ஒரு கடினமான கட்டத்திற்குள்ளே கடந்து போகிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போகிறது. அப்பொழுது அவள் மிகவும் வேதனைப்பட்டாள், மிகவும் வேதனைப்பட்டாள். அவள் கண்ணீர் வடித்திருப்பாள். அன்பு பிள்ளையே, ஆண்டவர் அவளுடைய நிந்தியை புரட்டி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதே தேவனுக்கு அவள் மகிமை செலுத்தினாளாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கணும் என்று நாங்கள் அநேக மன்றாட்டுக்களை தேவன் பால் செலுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தேவை சந்திக்கப்பட்ட பிற்பாடு நாம் ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு அவர் சமூகத்துக்கு போய் நின்றிருக்கிறோமா? என் ஆண்டவரே, எனக்கு எத்தனை நன்மை செய்தீங்கப்பான்னு சொல்லி நினச்சி நாங்கள் நன்றி சொன்னோமா? 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், கடவுளிடத்தில் சுகத்தை பெற்றார்கள். ஒருவன் மாத்திரம் அங்கே தேடி வந்து நன்றி சொன்னான். 9 பேரும் நன்றி மறந்து போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த 9 பேரை போல அந்த கேட்டகரியில் நிற்கிறோமா? இல்லாவிட்டால் அந்த நன்றி உள்ள ஒரு மனிதனை போல, அவனை போல எங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்றியை செலுத்துகிற ஒரு மனிதர்களாய் நானும் நீங்களும் காணப்படுகிறோமா? எங்களை குறித்து நாங்கள் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். மரண கண்ணிகள், வியாகுலங்கள், வியாதிகள், தடுமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் நாம் நெருக்கப்படுகிற பொழுது, நாம் உடைக்கப்படுகிற பொழுது, நாம் நொந்து போகிற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம் பக்கமாய் வந்து நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை தள்ளாமல் அவர் கேட்டார். அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்கவே இல்லை. நான் விலகினாலும் அவருடைய கிருபை என்னை விலகாமல் காத்ததே, என்னை தாங்கினதே, என்னை சுமந்ததே, என்னை ஏந்தி காத்ததே. அந்த கிருபையை நான் நினைக்கிறேன், அவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த நாளிலும் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 11வது மாசத்தில் நானும் நீங்கள் நிற்கிறோம் என்றால் எவ்வளவு ஒரு அற்புதம் தெரியுமா? எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! 10 மாதங்களும் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. நாம் சந்தித்த அவமானங்கள், நிந்தனைகள், கண்ணீர்கள், தனிமைகள் என்று பலவிதமான சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருந்திருக்கிறார். 11வது மாதத்தில் நாங்கள் நின்று கொண்டு அவருக்கு ஏன் நன்றி செலுத்தக்கூடாது? இந்த சங்கீதக்காரனை போல நம்முடைய வாழ்க்கையை ஒரு நன்றி நிறைந்த வாழ்க்கையாக உள்ளதாய் மாற்றுவோம். தேவனுக்கென்று இங்கே நாங்கள் காரியங்களை செய்வதற்கு எங்களை அர்ப்பணம் செய்வோம். அந்த கிருபை எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறதே, அந்த கிருபை எங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்தி கொண்டிருக்கிறதே. இந்த கிருபையினால் நானும் நீங்களும் உயிர் வாழ்கிறோம். எனவே இவைகளை நினைத்து அவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம்.
அவருக்காய் தொடர்ந்து வாழுவோம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்காய் செபிக்கட்டுமா? கண்களை மூடி நாங்கள் செபத்துக்கு ஒருமனப்படுவோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகள் உம்மை நம்பி ஓடி வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்மை செய்து ஆண்டவரே, அந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற உள்ளத்தை எதிர்பார்க்கிறீர் என்ற நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, செபித்து பதில் இல்லை என்று இன்னும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.